Hello gamers, welcome back to our channel. நான் உங்கள் விஜய், வெல்கம் டு விஜய் கேமிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனல் ட்ரை பண்ணாத விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஸ்குவாட் எல்லாம் ஒரு டீம், அப்புறம் ஆப்போசிட்டில் வரவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்குவாடு. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டதில்லை ஸ்குவாடு போடுறதில்ல, சோலோ ஸ்குவாடும் போடுறதில்ல. ஸோ நம்ம ஸ்குவாடு வந்து ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ இந்த மேட்ச்சில் யார் யார் சூப்பராக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, என்ன தவிர மிச்சம் 7 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து சொல்லணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் கேவலமாக தான் ஆட்டிருப்பேன், ஓகேவா? ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இந்த மேட்ச்சில் போச்சுன்னா நான் வந்து மோஸ்ட்லி விளையாடுறது வந்து காட்ட மாட்டாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலே நம்ம எப்போ வேணால் ப்ளே பண்ணி வீடியோ போட்டுக்கலாம். ஸோ மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறத ப்ளே பண்ணி போட்டே ஆகணும். ஸோ அதனால தான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக காட்டாதீங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்லிவிட்டேன், ஓகேவா? ஸோ இந்த மேட்ச் யாருன்னு கேஜிஎஃப் கில்ல அவங்க பெரிய கில்னால, ஸோ அவங்களும் நம்ம மாதிரி ஒரு சின்ன சேனல் தான், ஓகேவா? ஸோ வேறு லெவலான ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாங்க கைஸ் மேட்சை தரமாக பார்க்கலாம். ஸோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு டக்குன்னு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை முடிச்சிட்டாங்க. யார் முடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இந்த கேஜிஎஃப் கில்டு முடிச்சாங்க. ஸோ நோப் சுபாஷை நாக் பண்ணி விட்டார்கள், எமண்டா ப்ரோவை முடித்து விட்டார்கள். ஸோ டைமில் யார் பார்த்தீங்கன்னா யார் அதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கில்டுக்கு இப்போ வந்துட்டார். ஸோ இந்த வீடியோ இது பிறப்பா நம்ம கில்டு இல்லை. ஸோ இப்போ நம்ம கில்டில் இருக்கார். ஒரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ரூபன், வேறு லெவலில் ஆடுவார். ஸோ குளோவால் அடிக்கிற கனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இது பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை முடித்து விட்டார்கள். ஸோ பாருங்கள், இந்த விஷயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது மேட்ச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்களோட இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஒரு மேட்ச் போடுவோம். ஸோ அந்த மேட்ச்சில் நாங்கள் வந்து தோத்துட்டோம், ஓகேவா? ஸோ அந்த மேட்ச்சில் நாங்கள் என்னடா பண்ணுறாங்க அப்படின்னா, 2 பேர்கிட்டே லாங் ரேஞ்சு, ஒருத்தங்கிட்ட 2 பேர்கிட்டே லாங் ரேஞ்சு, இன்னொருத்தங்கிட்ட 2 பேர் ஷார்ட் ரேஞ்சாக இருக்கும். ஸோ அதனால் 2 பேர் கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது ரவுண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஸோ 2வது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம், ஓகேவா? நம்ம சேனலில் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா யார் சூப்பரானது பார்த்தீங்கன்னா, ஸோ ரூபன் ப்ரோ இந்த ஏடபிள்யூ அந்த மாதிரி பேர் வச்சு பார்த்தீங்கன்னா அவர் தான் இது பண்ணிருக்காங்க, ஓகேவா? நம்ம கில்டு மேட்ச்க்கெலாம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பேசி ஆகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கில்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மேட்ச் நம்ம முடித்து விட்டார்கள். ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணால் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கில்டு நேம் அவங்க பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி கில்டு நேம் வச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக வைக்கணும். ஸோ ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் கொடுப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்ட் பெல்ல பின் பண்ணி வைப்பேன். ஸோ அந்த ஃபாண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறோம், ஓகேவா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் வந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன். ஸோ அந்த ஃபாண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் குரூப் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவேன், ஓகேவா? ஓகே நம்மளாம் ஓகே சொல்லிக்க வேண்டியது தான். ஸோ நம்ம 2 ரவுண்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஜெயிச்சிட்டோம். ஸோ இந்த ரவுண்டு யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த கொம்பு சட்டை எஸ்கேஸ் ஒரு பேண்ட்டு ஜாஸ்பர்ல பேண்ட்டு சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் சொல்ல முடியாது, அவர் சப்ஸ்கிரைபர். அப்புறம் பார்த்தீங்கன்னா கில்டி மேட்ச். ஸோ நான் கில்டி மேட்ச்னே சொல்லிக்கிறேன், ஓகேவா? ஸோ நம்ம கில்டி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் அப் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்துருக்கோம். ஏன்டா சப்ஸ்கிரைபர் வாங்கி தரமா அவர் வாங்கி தரேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு யார் கொஞ்சம் இதுவாக இருக்காங்களோ அவங்களுக்கு வாங்கி கொடுத்துக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்புறம் வந்து வாங்கி தரலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளோட கில்டி மேட்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் அப் ஷாப்பில் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோட கிளிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 மேட்ச் ஜெயிச்சிடும். ஸோ இந்த ரவுண்டு அவங்க ஜெயிச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ இந்த ரவுண்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா என்னடா நிற்கிற அப்படி சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா கால் வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ திரும்ப கால் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதனால் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், ஓகேவா? ஓகே நம்மளாம் ஓகேன்னு சொல்லிக்க வேண்டியது தான். ஸோ இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் ஒருத்தன் டெத் ஆகிட்டா 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் ஆகிட்டாங்க. இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா யார் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நம்ம டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாக்கு ஒரு கீழே அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா யார் ஜெயிப்பான்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் என்ன நினச்சோம்னா, ஸோ நம்ம யூடியூப்பில் கண்டென்ட் போகிறதுக்கு அவங்க வந்து வேணால் விட்டு தந்துட்டாங்க போல இது எல்லா மேட்சும் அப்படி சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன நடந்துச்சு, எதனால் வந்து அவங்க ஜெயிக்கல, இத்தனை மேலே ரவுண்டு போனால் எதனால் ஜெயிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் தெரிஞ்சுது. என்னென்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கு
இதுவாகிடுச்சு, நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஒருத்தனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் அது இப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ் அவங்க ஏதோ வந்து வேணால் ஃபோன் வந்து வாங்கி வச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிறைய ரீசன் சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அதனால தான் அந்த அவங்க வந்து இப்போ என்ன சரியாக விளையாட முடியல அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து வேணால் தொடர்ந்து 2 மேட்ச் கிட்டே ப்ளே பண்ணிட்டோம். வேறு லெவல் ஹெட்ஷாட் வந்து வச்சுட்டாங்க அவங்க டீம்லேருந்து. ஸோ நாங்கள் தொடர்ந்து 2 மேட்ச் வச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஆகலை. ஸோ தொடர்ந்து 2 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் விளையாண்டதுனால அவங்கள வந்து இதெல்லாம் சரியாக ப்ளே பண்ண முடியல அப்படி வந்து சொன்னாங்க. ஓகேவா. ஸோ இந்த கில்டோட ஓனர் என்ன, ஸோ இவர் தான் ஜாம்பி சாமராய் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறா பார்த்தீங்களா. ஸோ இவர் தான் இந்த கில்டோட ஓனர். ஓகேவா. ஸோ இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4 மேட்ச் ஜெயிச்சிட்டோம். ஸோ அவங்க ஒரு ரவுண்டு ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த ரவுண்டும் அவங்க ஜெயிச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம ப்ளே பண்ண முடியும். அப்போ தான் அவங்க நம்மளுக்கு டஃப் கொடுக்குறான்னு தெரியும். ஸோ நம்ம வேறு பைத்தியக்காரத்தனமாக சுற்றிக்கிட்டே இருக்கிறோம், அங்கே இங்கே சுற்றிட்டு இருக்கிறோம். ஸோ வேறு லெவலில் ஸ்டார்ட் வந்துச்சு இப்போ அவருக்கு. ஸோ நோப்ஸ் பாஸ் வந்து மெடிக்கேட் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அலாக்கே இல்லை. ஸோ நோப்ஸ் பாஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட அலாக்கே இல்லை. மிச்சம் ஆப்போசிட்டில் அந்த 4 பேர்கிட்டையும் அலாக் இருக்குது. ஸோ எங்கள் டீமில் எல்லாருக்கிட்டையுமே அலாக் இருக்குது. அவர்கிட்ட அந்த நோப்ஸ் பாஸ் கிட்ட அலாக் இல்லை. ஸோ இந்த எமண்டா ப்ரோ இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்டிக்கில் 1 டாப் அடிக்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் எடுத்துட்டாரு. ஸோ வேறு லெவலாக ஆடுவார். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்ச பர்சனாக இவர் தான். வேறு லெவலில் ஹெட்ஷாட் அடிப்பார். ஸோ இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ அவங்க ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரவுண்டு கடைசி ரவுண்டுக்கு முன்னாடி ரவுண்டா இல்லை 7வது ரவுண்டு, இது 7வது ரவுண்டு போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க தொடர்ந்து 6 மேட்ச் ஜெயிச்சா தான் அவங்களால ப்ளே பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச் வச்சாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ரூம் கார்டு வச்சாங்க, அதில் நம்ம தோற்றுட்டோம். ஸோ ஈக்குவல், நாங்கள் 5 பாயிண்ட் அவங்க 4 பாயிண்ட் ஏதோ சம்திங் என்னன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் அவங்க ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் யார் ஜெயிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ். ஸோ சுபாஷ் ஃபஸ்ட் பிளேட் வந்து பின்னாடி அடிச்சிட்டாரு. ஸோ இவர் எமண்டா ப்ரோ ஒரு கில் அடிச்சிருக்காரு. அப்புறம் வேறு யார் என்னென்ன கில் அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ரூபன் ப்ரோ என்ன பண்ணுறான்னு தெரியல. ஸோ நம்மளார பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி விட்டான், அந்த ஜாம்பி சாமரை பற்றி நாக் பண்ணால். ஸோ இவர் ரூபன் ப்ரோ ஒரே அடி தான் அடித்தார். ஸோ அடிச்சுட்டு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை கைஸ், பை பாய்.